أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். إن ربك يعلم أنك تقوم أدنى من ثلثي الليل ونصفه وثلثه وطائفة من الذين معك والله يقدر الليل والنهار علم أن لن تحصوه فتاب عليكم فاقرؤوا ما تيسر من القرآن علم أن سيكون منكم مرضى وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله فاقرؤوا ما تيسر منه وأقيموا الصلاة وآتوا الزكاة وأقرضوا الله قرضا حسنا وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله هو خيرا وأعظم أجرا واستغفروا الله إن الله غفور رحيم. நபியே, இறைவன் அறிந்திருக்கின்றான். ஏறத்தாழ இரவின் 2/3 பகுதி வரை, சில சமயம் பாதி இரவு வரை, சில சமயம் அதன் 1/3 பகுதி வரை நீர் இறை வழிபாட்டில் கழிக்கின்றீர் என்பதையும், உம்முடைய தோழர்களிலும் ஒரு குழுவினர் இவ்வாறு செய்து வருகின்றார்கள் என்பதையும். அல்லாஹுதான் இரவையும் பகலையும் கணக்கிட்டு வைத்துள்ளான். அவற்றை துல்லியமாக கணக்கிட உங்களால் முடியாது என்பது அவனுக்கு தெரியும். ஆதலால் அவன் உங்கள் மீது கருணை புரிந்தான். உங்களுக்கு குர்ஆனிலிருந்து சுலபமாக எந்த அளவுக்கு ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஓதிக்கொள்ளுங்கள். உங்களில் சிலர் நோயாளிகளாயிருப்பார்கள் என்பதும், வேறு சிலர் அல்லாஹுவின் அருளை தேடி பூமியில் பயணம் செய்கின்றார்கள் என்பதும், இன்னும் சிலர் அல்லாஹுவின் வழியில் போர் புரிகின்றார்கள் என்பதும் அவனுக்கு நன்கு தெரியும். எனவே குர்ஆனிலிருந்து சுலபமாக எந்த அளவுக்கு ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஓதிக்கொள்ளுங்கள். தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தும் கொடுங்கள். மேலும் அல்லாஹுவுக்கு அழகிய கடனை அளித்து வாருங்கள். நீங்கள் உங்களுக்காக முன்கூட்டியே செய்து அனுப்பும் நன்மைகள் எவையோ அவற்றை அல்லாஹுவிடத்தில் காண்பீர்கள். அதுவே மிகச் சிறந்ததாகும். அதன் கூலியும் மகத்தானதாகும். அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு கோருங்கள். ஐயமின்றி அல்லாஹு பெரிதும் மன்னிப்பவனாகவும் கிருபை மிக்கவனாகவும் இருக்கின்றான்.